ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். பின்பு மோசையின் கட்டளையாக தரப்பட்ட ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தூக்கி லேவியர்கள் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தார்கள். ரொம்ப அழகான செய்தி. இப்போ தாவீது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். எக்ஸிக்யூஷன் நடக்குது, செயல்பாட்டு திறன் நடக்கிறது. அப்போ மோசேயின் கட்டளைப்படி வாக்கின்படி நாம் எப்படி உடன்படிக்கையின் பிழை செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் பிழையை இப்படி தூக்கி வருவோம். அப்போ யார் தூக்கி வராங்க பாருங்கள், லேவியர்கள். முன்னெடுத்தில் யார் வந்தாங்க? 13ஆம் அதிகாரத்தில் மக்கள் வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா? இப்போ முறைப்படி ஆண்டவரின் திருவுள்ளப்படி ஆண்டவருக்கு விருப்பமானபடி அவர் துவந்து வருகிறார்கள். அதான் அந்த செய்தியை தான் ஆசிரியர் வெளிக்காட்ட விரும்புகிறார். 16ஆம் வசனத்தை வாசிப்போமே. லேவியன் தலைவர்கள் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சியில் எழுப்பக்கூடிய பாடகர்களை நியமிக்குமாறு தாவீது அவர்களுக்கு கட்டளையிட்டார். நல்ல காட்சி பாருங்க. லேவியரின் தலைவர்கள் தங்கள் உறவின் முறையிலிருந்து அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லேருந்து தம்புரு, சுரமண்டலம், யாழ் உள்ளிட்ட இசைக்கருவில் மீட்டக்கூடிய இசை கலைஞர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நம்ம லேவியர்கள்னு சொன்னாக்க பீட பணியாளர்கள், பீட பள்ளிக்கான தயாரிப்பை செய்கிறவர்கள், ஆணுடைய பேழையை தூக்கி வருகிறவர்கள், இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ இன்னொரு செட்டு வருது, பாடகர் குழு வருகிறது. பாடகர் குழுவிலும் இசைக்கலைஞர்கள் விடாங்க. இசைக்கலைஞர்கள் எங்கேருந்து வராங்க? லேவியர் குலத்திலிருந்து தான் வரணும் என்கின்ற ஒரு சட்டத்தையும் அவர்கள் ஏற்றுகிறார்கள். எனவே அவர்கள் யோவேலின் மகன் ஏமானையும் அவருடைய உறவின் முறையினருள் பெராக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்களுடைய உறவின் முறையினருள் கூசாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு இரண்டாம் நிலையில் அவர்களுடைய உறவின் முறையரான செக்கரியா, யாகாசியேல், செமிராமோத்து, எக்கியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா ஆகியோரையும் வாயிற்காவலரான ஒபேதேதோம், எயியேல் ஆகியோரையும் நியமித்தார்கள். இப்போ இசை கலைஞர்களை பற்றிய ஒரு அழகானது. எவ்வளோ பெரிய குரூப் வாசிக்கிறான் பாருங்கள். இவ்வளோ பேர் இசை கலைஞர்கள். பல்வேறு இசை கருவிகளை மீட்டி இசைத்து ஆண்டவருக்கு புகழ் பாடுவார்கள். அடுத்து பாடகர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏத்தான் என்கின்ற ஒருவர் இருப்பார், மிகச்சிறந்த முறையில் பாடுவார் என்றெல்லாம் அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். மறுபடியும் அவரை பற்றி செய்தி வருகிறது. ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்கச் செய்பவர்கள். செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எக்கியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருகளை வாசிப்போராவர். மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஒபேதேதோம், எயியேல், அசசியா ஆகியோர் செமினித்து இசையில் சுரமண்டலங்கள் வாசிப்போராவர். லேவியர் தலைவர் கெனினியா இசையில் தேர்ச்சி பெற்றவராயிருந்ததால் அவர் இசை கற்பித்தார். 3 பாருங்க. இதில் 3 அழகான வார்த்தைகள். அலமோத்து, அலான்னா இந்த உச்சஸ்தானியில் பாடுறது. அலான்னா உயர்வுன்னு சொன்னேன், இதே சொன்னேன் இல்லைங்களா? அலா டு கோ அப் அப்படின்னு சொன்னேன். அலமோத்து, அலமோத் அந்த உச்சஸ்தானில் ஹை பிச்சில் பாடுறவங்க, அதுக்குன்னு ஒரு குரூப்பு. அதே மாதிரி பாருங்கள், 2வதாக பாருங்கள், ஜெமினித்து இசை மண்டலம். சுர மண்டலங்களை வாசிக்கிறவங்க. இவங்க ஜெமினித்து நார்மலாக வாசிக்கிறவங்க. அதுக்கப்புறம் 3 கெனானியா, கெனனியா 3 வகையான இசைகள்
அந்த இசை இப்போ நம்ம ஹை பிச்சு, லோ பிச்சு, மிடில் வாய்ஸு, லோ வாய்ஸ், ஹை வாய்ஸு, வாய்ஸஸில் பாடுறோம், குரூப்பில் பாடுறோம், கோரஸில் பாடுறோம். இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இருந்துருக்குதுங்க. அந்த காலத்தில் இருக்குது. அலமோத்து இருக்குது, ஜெமினித்து இருக்குது, அவர் கெனனியா இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இதை விட சூப்பரான ஒரு கேள்வி எனக்கு, கெனனியா என்பது மிக கடினமான இசைப்பகுதியாக இருப்பதால் அதில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் இசை பள்ளி ஆசிரியராக இருக்கிறார், இசைப்பள்ளி ஆசிரியர் இருக்கிறார். இதில் எதுனா 2 காரணம் என்னென்னாக்க, நம்முடைய தலைமுறையோடு இந்த நிகழ்வு போய்விடக்கூடாது, இது தலைமுறை தோறும் தொடர்ந்து போக வேண்டும், பாடல்களோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக அமைகிறது. அழகான ஒரு செய்தி, ஒரு சும்மா அற்பமான செய்தியாக இருந்தாலும் எவ்வளோ நுணுக்கமான செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான் திருப்பாடல் இசை பற்றிய குறிப்புகளை நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய கையேடிலும் சரி, அல்லது அகில இந்திய அளவிலே பாடற்குழுவுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதில் நம்ம படித்தோம் அப்படின்னாக்க அவ்வளோ அழகான மிக அற்புதமான செய்திகள் நம்ம செய்திகளில் வருவோம். இந்த அலமோத்து, ஜெனித்து, அப்புறமேட்டு கெனனியா என்றெல்லாம் பார்க்கல. நம்ம 2 செய்திகள் அப்படி நம்ம சொல்லிடுவோம். அதாவது திருவள்ளுப்பாட்டில் இசை என்பது மிக முக்கியமான ஒன்று. இசை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த பதிலுரை பாடல் பாடுகிற சகோதரியாம் அல்லது சகோதரனும் தக்க முறையை தயாரித்து இறை வார்த்தையை தெளிவாக உச்சரித்து, அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக இல்லாமல், ரொம்ப ஒரு புவர் ஷோவாக இல்லாமல், நல்ல இனிமையான இசையோடு அவர் பாடுகிறார் என்று சொன்னால், அந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 300 பேரும் வாய் திறந்து பாடி ஆண்டவரை தோத்தரிப்பார்கள். அந்த பதிலுரை பாடலுக்கு அவ்வளோ மகிமை உண்டு, தனி மாட்சிமை உண்டு. பதிலை பாடும்போது ஏதோ தானோ என்ற நிலையிலே அல்லாமல், அக்கறை இல்லாமல், தயாரிப்பு இல்லாமல் வரவே கூடாது. ஆண்டவருக்கு செய்கின்ற துரோகம் அது, ஆண்டவருக்கு செய்கின்ற பாவம் அது. தக்க முறையில் தயாரித்து தகுந்த உள்ளார்ந்த பக்தி உணர்வோடு கூட அந்த இறை வார்த்தையை பாடலாக பாடி இனிமையான குரலிலே ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கும் போது அவருடைய குடும்பம் ஆசி பெறும். அந்த வாரம் முழுவதும் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் ஆசி பெறும் என்பது என் தாழ்மையான ஆசியுரை. ஆனால் நிறைய சமயத்தில் பதிலுரை பாடலுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. முன்பெல்லாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடகர்களுக்கு பயிற்சி நேரம் என்று ஒன்று இருக்கும். சனிக்கிழமை சாயங்காலம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டிய எல்லா பாடல்களையும் பயிற்றுவிப்பார்கள். இன்றும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது, பாராட்டத்தக்கது. ஆனால் தக்க வியாதியோடு கூடி இந்தந்த பாடலை பாடுவோம், இப்படி பாடுவோம், இத்தனை அடிகள் பாடுவோம் என்றெல்லாம் அழகாக பயிற்சி எடுத்து அழகாய் பாடுவார்கள், மிக அழகாய் பாடுவார்கள். அற்புதமாக இருக்கும். ஒரு சில ஆலயங்களிலே, கிராமப்புற ஆலயங்களிலே நான் போயிருக்கிறேன். அந்த 6 மணி பெல் அடித்தவுடனே பூசி ஆரம்பிற்கு முன்பாகவே, வெகு நேரத்தில் 6:30 மணிக்கு பூசி என்றால் 6 மணிக்கு அந்த மணி அடித்தவுடனே நிலையான புகழுக்குரிய அந்த பாடலை அழகாய் பாடுவார்கள். ஜெபமாலையை ஜெபிப்பார்கள். தக்க தயாரிப்போடு அன்னையின் துணையோடு திருப்பலிக்கு தயாராவார்கள். அந்த வருகை பாடல், காணிக்கை பாடல், நன்றி பாடல், அது மாதிரி திருவிருந்து பாடல், இறுதி பாடல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாய் அவ்வளோ அழகாய் மனதை உருக்கி நம்மையே உள்ளே கொண்டு வரும். சில நம்மளை டான்ஸ் ஆட வச்சிருது, சில சமயத்தில் நம்மளை தூங்க வச்சிருது. அல்ல, உற்சாகமாக எல்லாரும் இணைந்து பாடக்கூடிய, எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை எடுத்து பாடி நம்ம பாடக்கூடிய இதெல்லாம் நம்ம புது கருத்து கிடையாது, சாதாரண பழைய கருத்து தான். நான் அதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னாரே, அந்த 2 முறை ஜெபிப்பதை 1 முறை பாடுவதாக வைத்துக்கொள்வோம். நன்றாக பாடுவோம், இனிதாக பாடுவோம், உளமாற பாடுவோம், ஆண்டவருக்கென்று பாடுவோம், அனைவரோடு சேர்ந்து பாடுவோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான நேரம். நம்முடைய வருகின்ற சில மனிதர்கள் அவர்கள் வேலை செய்வார்கள், டேபிள் துடைப்பாங்க, அழகான சங்கீதங்களை பாடுவார்கள். கேட்பதற்கே மனதிற்கு அமைதியாக பொறுமையாக அவள் பாடுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்போம். அழகாக அவங்க தன்னையே மெய்மறந்து ஆண்டுடைய வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் உன்னை விட்டு பிரியாது இறைவா என்று அது மாதிரி. அதே போலவே இன்னும் ஒரு அனுபவம் இருக்குது. இந்த பாடல் குழுவினர் பற்றி வரும்போது நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை. பாடல்கள் எழுதும்போது நல்ல இனிமையான பாடல்கள், விவிலியத்தை சார்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும். நினச்சி பார்த்தோம்னாக்க எண்ணிக்கையில் சிறந்த பாடல்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எல்லா பாடல்களுமே விவிலிய வரிகளை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் தான். பல சமயத்தில் மலரும் மனமும் இசையும் என்றெல்லாம் பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதையெல்லாம் தவிர்த்து
விவிலிய வரிகளை, விவிலிய வாசகங்களை, விவிலிய நிலைகளை அழகாக புரிந்து கொண்டு, சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு பாடல் சந்தித்தேன். பழைய பாடல் தான், ஆனாலும் அதை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அழகான உன் கண்களினை கண்டபோது என்று அந்த பாடல் வருகிறது. எளிய பாடல், வேற பாடல். அந்த பாடல் எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். எல்லாரும் செத்துப்போ 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 என்று தூக்கி எறியப்பட்டு அந்த பெண் குழந்தையானது சாக கிடக்கிற நிலையிலே ஆண்டவர் கடந்து போகிறார். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. எவ்வளோ பொருத்தமாக இருக்கு அந்த அவருடைய அந்த பாடகருடைய கற்பனா சக்தி, அங்கே விழுந்து கிடக்கிற குழந்தை, அதுக்கு பெற வேண்டிய உயிர் எல்லாம் நினைவுக்குள்ளே வந்து அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம். அந்த புத்தகத்திலே இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் அதுதான். 1 முதல் 63 வரையில் இறை வார்த்தைகள். அந்த அப்படியே 63 வரையில் இறை வார்த்தைகளையும் அழகாக சுருக்கி அந்த பாடல் எழுதியிருக்கிறார்கள். மனிதர்களாக மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதுதான் இப்போ நம்ம பார்க்கறது போல் இந்த அலமோத்தோ அல்லது ஜெமினுத்தோ அல்லது கெனானியாவோ இப்படிப்பட்ட இசைகளை உள்ளடக்கிய நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி இன்னொன்று ஒரு சிலர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க. எப்பயுமே மென்மையாய் எளிமையாய் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்னணி இசையாக வர வேண்டும். எப்போ பார்த்தாலும் ரொம்ப சத்தமாக வாசித்து என்ன பாடுறாங்கன்னே தெரியாமல் பண்ணி பாடுற சாமியாருக்கு எரிச்சலை மூட்டி பூச வைக்கக்கூடிய மூடியை கெடுத்து, அதுவெல்லாம் இசைக்கலைஞருடைய வேலை. அதெல்லாம் இசைக்கலைஞருடைய வேலை. இசைக்கலைஞர் ஆண்டுடைய புகழை பாடுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அதுவும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததுக்கு நம்ம போவோமே, 23ஆம் வசனம். பெராக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலர்களாயிருந்தனர். குருக்களான செப்பனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியாசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காலங்களை ஊதுபவர்களாயிருந்தார்கள். ஒபேதேதும் இக்கியாவும் பேழைக்கு காவலராயிருந்தனர். ஓகே, இப்போ வந்து 14ஆம் வசனத்தில் குருக்களும் லேவியரும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வர ஆரம்பித்தது. லேவியரினுடைய நிலையை பற்றி 16ஆம் வசனத்தில் பார்த்தோம். இப்பொழுது குருக்களான செபனியா, எசபாத்து என்கின்ற நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சிறப்பாக இருக்கின்ற சிறப்பு அம்சம் கொண்ட மக்களை பற்றிய செய்தியை இந்த பகுதி அழகாய் தாங்கிக் கொண்டு வருகிறது. எல்லாம் தயாராக இருக்கிறது. லேவியர்கள் தயாராக இருக்கிறார்கள், குருக்கள் தயாராக இருக்கிறார்கள், இசை வல்லுநர்கள் தயாராக இருக்கிறார்கள், இசை கலைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆக இந்த இப்போ பவனி புறப்பட ஆரம்பமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த முதல் பகுதியாக இருக்கிறது. இந்த முதல் பகுதியிலே லேவியருக்கும் குருக்களுக்கும் உரிய இடத்தை நாம் வழங்க வேண்டும் என்பதை ஆசிரியர் வலியுறுத்தி சொல்வதற்காகவே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இல்லாத ஒரு பகுதியை இந்த இடத்தில் இடைச்சீரலாக செருகி அந்த குடும்பங்களின் பெயர்களையும் இங்கே நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக உடன்படிக்கையின் பிழை எடுத்து செல்லுதல், இதை பற்றிய பகுதியை நம்ம பார்ப்போம். இவ்வாறு தாவீதும் இஸ்ரேலின் பெரியோரும் 1000 தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஒபேதேதோம் வீட்டிலிருந்து கொண்டு வர மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாய்களையும் பலி செலுத்தினார்கள். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லோரும் பாடகரும் பாடற் தலைவரான கெனினியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர். தாவீது நாற்பட்டலான ஒபேது ஒன்றையும் அணிந்திருந்தார். இப்போ வந்து ஒரு அழகான ஒரு பகுதி. மொத்தம் இதில் வந்து 29 வசனங்கள் தான், 29 வசனங்களோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இதில் வந்து ஒவ்வொரு சின்னதாக பார்க்குறோம். நம்ம 1000 தலைவரும் உடன்படிக்கையின் பேழையை ஒபேதேதோம் வீட்டிலிருந்து கொண்டு வர மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இப்பயும் பாருங்கள், சிங்கிளாக போகல, குரூப்பாக போகிறாங்க, குழுவாக போகிறாங்க, குழுமமாக போகிறாங்க, சமூகமாக போகிறாங்க. போயிட்டு ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழையை லேவியர் சுமந்து வருவதனால், ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ததனால் எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ அசம்பாவிதமோ நடக்காமல் அவர்கள் கிளம்பி வந்தார்கள்.
வந்தாங்க. அது நீங்கள் சொன்னீங்களே 300ல் சொன்னீங்களே 6 அடி நடந்த உடனே ஒரு கால் மாலை படிக்கிற அது ஆசிரியர் அதிகமாக மிகைப்படுத்தாமல் இந்த சொல்வார். அதான் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், 1 குறிப்பேடு பற்றிய செய்திகளில். இந்த 1 குறிப்பேடில் பலி என்பது ஒரு அக்கம்பனிமெண்ட்டாகத்தான் இருக்கிறது. அது ஒரு மைய பகுதியாக இல்லை. பலியிடப்படல் என்பது மைய பகுதியாக அல்லாமல் ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக, ஒரு உடன் செயல்பாடாக அது வைத்திருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினார்கள். அதே போல் இப்போ இந்த இடத்துல நார்பட்டாலான உடை பற்றிய ஒரு செய்தி ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். 2 முறை அதை குறிப்பிடுகிறார். பாடகர் குழு, மற்ற பாடகர்கள், அப்புறமேட்டு இசை வல்லுநர்கள் எல்லாருமே நார்பட்டாலான உடை அணிந்திருக்கிறார்கள். அதே போல் தாவீதும் நார்பட்டாலான உடை அணிந்து எபோது என்கின்ற அந்த இதை இருந்தார். அது என்னன்னாக்க நாற்பட்டான உடை ரொம்ப ஒரு பட்டு போன்ற ஒரு உடை, கொஞ்சம் ராயல் கார்மெண்ட், அரச குருத்துவ திருவுடை என்று சொல்லலாம். அந்த அரச குருத்துவ உடையிலே கைகள் இப்படி உள்ளே விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல எப்போது என்கின்ற வரைபடம் இருக்கலாம். அதே போல் யூரிம் தும்மிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகடை காய்கள் அங்கே இருக்கும். இந்த எபோதின் மீது அவர்களை போட்டு கடவுளை திருவுளத்தை தெரிந்து கொள்வார்கள். இப்போ குருக்கள் அணிஞ்சாங்க, லேவியர்கள் அணிஞ்சாங்க, பாடகர் குழுக்கள் அணிந்தார்கள். ஏன்னால் குரு லேவியர் இப்போ தாவீதும் அதை அணிந்திருந்தார். அப்போ என்ன கேள்வி என்றால், அந்த பகுதியில் என்ன சொல்கிறார் என்றால், அரசர்களும் ஒரு காலகட்டத்திலே பலிப்பீடத்தில் நின்று இறைவனுக்கு பலி செலுத்தும் குருத்துவ பணியை செய்தார்கள் என்று சொல்லி. ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே சவுல் பலியை செலுத்திவிட்டார் என்று மட்டும். அதே போலவே மக்களுக்கும் பீடத்திற்கும் இடையே நின்று வானை நோக்கி கரங்களை உயர்த்தி சாலமோன் ஜெபித்தார் என்று நாம் கண்டோம், இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது குருக்களும் லேவியர்களும் என்கின்ற இந்த காலகட்டத்திலே அரசர்களும் சில நேரங்களிலே பணிமுறைகளில் பங்கேற்றார்கள் என்ற நிலையிலே நாற்பட்டு அணிந்த உடையை தாவீது அணிந்து கொண்டு வந்தார். அது தொடர்ந்து பாருங்க, ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல் அனைவரும் ஆண்டு உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு எக்காலம் கைத்தாள ஒலியோடும் தம்புரு சுரமண்டலம் இசையோடும் கொண்டு வந்தனர். ஆண்டு உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகாள் பலகாணி வழியாக எட்டி பார்த்தார். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை தன் உள்ளத்துள் இகழ்ந்தார். ஓகே, 2 செய்திகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று இஸ்ராயல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு எக்காலம் கைத்தாள ஒளியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். செய்தி என்ன செய்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னோம்னாக்க, ஆர்ப்பரிப்போடு கொண்டு வந்தாங்க. ஆர்ப்பரிப்போட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வோக்கல் வாய்ஸு, வோக்கல் சிங்கிங்கு அண்டு கோரஸு எல்லாருமே மகிழ்ச்சியாக ஆரவரித்து ஆண்டவரை கொண்டு வந்தார்கள். அது பவனியாய் கொண்டு வருகிறார்கள். அது மிக மிக அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு சில சமயத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அடுத்த செய்திக்கு கடந்து போகிறேன். தேர் எடுக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு தேரில் போகிறதே சோம்பல்தனமாக இருக்குது. ஆனால் தேர் எடுக்காமல் போனால் அடித்தடியெல்லாம் நடக்கும். ஆனால் தேர் எடுத்தாகணும். தேர் எடுத்தால் அவங்க வீட்டை தாண்டின உடனே அவங்க அப்படி போயிடுவாங்க. அந்தான ஒரு வீட்டு போனால் தனியாக போயிடுவாங்க. கடைசியில் சாமியார் மட்டும் தனியாக வருவார், இல்லைங்களா? அதுவல்ல நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணி, அதுவல்ல நம்ம சாட்சிய வாழ்க்கை. தேரோடு ஜெபிப்பது, தேரோடு புகழ் பாடல் பாடுவது, இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் பாதுகாவலர், இவரைத்தான் நாங்கள் பாதுகாவலராக கொண்டு நாங்கள் வாழ்கிறோம், வளர்கிறோம், செழிக்கிறோம், சிறக்கிறோம் என்று ஊரறிய உறக்க சொல்வது தானே நாம் எடுக்கின்ற தேரினுடைய உண்மையான அர்த்தம். சில சமயத்தில் பேச்சு, பவனியில் பங்கேற்காத தன்மை, அல்லது பாதியில் நின்று விடுவது, கால்வழி இருக்க தான் செய்யலாம், முட்டி வலி இருக்க தான் செய்யலாம். அந்த சமயத்தில் என்ன செய்யலாம்? நீளமாக தூரமாக போகிறத விட குறைவான ஒரு தூரத்தோடு வைத்து கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, 600 பேர் கிறிஸ்தவங்க அந்த வீதியில். வீதி ஒரு 26-28 வீதி இருக்குது. ஒவ்வொருத்தலையும் சந்தில் பூந்து 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 பாம்பு மாதிரி வளைஞ்சி வரதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். சில சமயத்தில் நம்முடைய இயல்புக்கேற்ற நிலைகளை நாம் உணர்ந்து எது நல்லது என்று தேர்ந்து தெளிந்து நம்முடைய திருவள்ளுபாட்டை அமைத்து கொள்ள வேண்டும்.
நாகரிக உலகத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஒரு புரிதலோடு கூடிய ஒரு திருவழிபாட்டை கொண்டாட வேண்டும். வெறும் கௌரவத்திற்காகவும் வளர்த்த கௌரவத்திற்காக நம்முடைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முடியாது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாசு கட்டுப்பாடு. லௌதாத்தோ சி என்கின்ற ஒரு அழகான திருமுறை திருத்தந்தை எழுதினார். இந்த உலகம் நமது பொது வீடு, இந்த உலகம் நமது பொது வீடு, இது தாய் வீடு, நமது தாய் வீடு. இதில் இருக்கிற பசுமையை கட்டி காக்க வேண்டிய நமது கடமை என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் அவர் சொன்னார். மரங்களை நடுங்கள், இயற்கையை பாதுகாருங்கள், இயற்கையை நேசியுங்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள், இந்த திருநாள் அப்போ 60,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிப்பாங்க. வெடிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா திருநாளே கிடையாது. பட்டாசு வெடிக்கலையா திருநாளை கேன்சலே பண்ணு. அவ்வளோ வாதாடுவதும் விவாதம் நடப்பதும் சண்டை நடப்பதும் அவ்வளோ இதாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார். அவர் ஒருத்தர் தொல்லை தாங்க முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிறோம்? திருத்தந்தை சொல்கின்ற பேச்சு என்ன, திருச்சபையுடைய கோட்பாடு என்ன? இயற்கையை மாசுபடாமல் காப்போம் இல்லை, புர்ருன்னு பட்டாசை விட்டுட்டு பூமியை நான் மாசுபடுத்திக்கிட்டு நான் பண்டிகை கொண்டாடுறேன் அப்படின்னா ஒரு கவுண்டர் விட்னஸ் பண்ணுறோம். நாம் கவுண்டர் விட்னஸ் பண்ணுறோம். இன்னும் ஒரு சில இடங்களில் லட்ச ரூபாய்களெல்லாம் அவர் பட்டாசு வெடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில மாநிலங்களிலே லட்சத்திற்கு மேல் பட்டாசு வெடித்து அதிலே ஒரு பெருமிதம் கொள்வதையும் பெருமிக்கு பாராட்டுவதையும் பார்த்துருக்கிறேன். அல்ல, அதுவெல்லாம் வாழ்வை, அதெல்லாம் வாழ்வு. எவ்வளோ அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவருக்காக ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செலுத்தப்படுகின்ற வழிபாடு இனிமையான ஒரு வழிபாடு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் ரெண்டாவது பாருங்கள், அழகான ஒரு செய்தியை நம்ம 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை வார்த்தைகளில் நம்ம பார்த்தோம். மீகாள் 40 ஆடையோடு ஆடிக்கொண்டிருக்கிற தாவீது, அவரும் ஒரு லேவியனை போல ஆண்டவர் முன்பாக எல்லாம் பாடுறாங்க, இவர் ஆடுறாரு, ஆடிக்கொண்டு வருகிறார். ஆடிக்கொண்டு வரும்போது உள்ளத்தில் இகழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2 சாமுவேலிலே மிக அழகான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், உள்ளத்தில் இகழ்ந்து நீர் இஸ்ராயலின் அரசராக இருந்தும் ஒரு கலை கூத்தாடியை போல ஆடிக்கொண்டு வருகிறீரே, நிர்வாணமாக இருக்கிறீர்களே என்று அவள் ஏற்றி பேசுவதாக 2 சாமுவேலில் நாம் வாசித்தோம். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியின் விளைவாக அவள் கடவுளுடைய சாபத்தை பெற்றதையும் கடைசி வரை பிள்ளை பெறாத ஒரு நிலையை அவள் மலடியாய் போனதையும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆசிரியர் யாரையும் குறை சொல்ல மாட்டார். யாரையும் அவள் இகழ்ந்தால் அதோடு நிறுத்திக்கிட்டார். அவளை தீர்ப்பு சொல்ல நான் யார் என்று தன்னை நிறுத்தி கொண்டு அவரை உள்ளத்தில் இகழ்ந்தாள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். எந்த விதத்திலும் தாவீதுக்கோ அல்லது இவர் இந்த பெண்ணுக்கோ ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும்படியான ஒரு நிலையை அவர் உருவாக்கி தரவே இல்லை. அந்த நிகழ்வுகள் எல்லாம் குறைத்து விடுகிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒன்லி வெரி பாசிட்டிவ் அப்ரோச், மிகுந்த ஒரு நேர்மறையான அணுகுமுறையை ஆசிரியர் குறியீடாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தியாக்கோனாக பணி செய்து வந்தேன். அப்பொழுது விக்டர் என்று ஒரு அழகான ஒரு சிறுவன் இருந்தான். மிகச்சிறந்த பாடல்களுள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவரும் ஒருவராக இருக்கிறார்.